அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் முகமது சலீம் ஆகியோருக்கு தற்போது ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், உத்தரவின் முழுமையான விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுகவின் முன்னாள் நிர்வாகி மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி ஏற்கனவே அவரை அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவருடைய சகோதரர் முகமது சலீம் கூட கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் அவருடைய சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கு தான் நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அமலாக்கத்துறை தரப்பை பார்க்கும்போது ஜாஃபர் சாதிக் திமுக நிர்வாகி இருந்ததால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் இருவருக்குமே ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி மணிஷ் சிசோடியா தீர்ப்பை முன் உதாரணமாக வைத்துக் கொண்டு ஜாஃபர் சாதிக் மற்றும் சகோதரருக்கு தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.